ஹலோ, இன்றைக்கி பிஸ்தா பிளாண்டி ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபியவே எப்படி பிளாண்டிக்கு அப்புறம் இதை வச்சு எப்படி ரோஸ் மில்க் பிளாண்டிக்கெலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை 2 எடுத்திருக்கேன். முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 kg பிஸ்தா பிளாண்டி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 kgக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம கேக்குக்கெலாம் கிரானுலேட்டட் சுகர், அதாவது பவுட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணுவோம். ப்ரௌனி பிளாண்டி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ எப்பவும் போல் எக்கோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌனி பிளாண்டிக்கெல்லாம் நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணாலே நமக்கு பார்த்திங்கன்னா சுகர் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக பேட்டர் திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பீட்டரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பவுண்ட் அண்ட் பட்டர் ரெண்டையுமே மெல்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக சூடாக இருக்கக்கூடாது, ஆறி இருக்கணும். அப்போ தான் குக் ஆகாது எக்கு. நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் வார்மாக ஆட் பண்ணிங்கன்னா கூட அதனோட டெக்ஸ்சர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், கேக் மாதிரி ஆகிடும். ஏன்னா குக் ஆகும் அந்த ஹீட்டில். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கலர் சேஞ்ச் தெரியும். ஆனால் இது ஒயிட் காம்பவுண்ட் அது எல்லாமே ஒயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியாது. ஸோ மிக்ஸ் ஆகிடுச்சா, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சாங்கிறது எப்படி தெரியும்னா, அதே மாதிரி நல்லா எல்லாம் ஒரு சேர கெட்டி ஆகும். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி கெட்டி ஆகும்போது நம்ம இந்த மிக்சிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஒரு ரெசிபியை வச்சு நம்ம பிஸ்தா பிளாண்டி, நார்மல் பிளாண்டி அண்ட் ரோஸ் மில்க் பிளாண்டி பண்ணலாம். ஸோ பிஸ்தா அண்ட் ரோஸ் மில்க்கு பார்த்திங்கன்னா சேம் நம்ம எசன்ஸ் மட்டும்தான் மாற்ற போகிறோம். மற்றது எல்லாமே ஒன்று தான். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா மைதா அண்ட் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மைதா அண்ட் மில்க் பவுடரை நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ப்ரௌனி நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருப்போம். இதில் நம்ம பிளாண்டிக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாண்டி மட்டும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க, ஒயிட் ப்ரௌனி ப்ளைனாக எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் அப்படி ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க சேம் மெஷர்மெண்ட்டுக்கான சுகரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிஸ்தா பிளாண்டி இல்லைனா ரோஸ் மில்க் பிளாண்டி இந்த மாதிரி ஃப்ளேவர்டு பிளாண்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா சுகரோட கண்டென்ட்டை ஒரு 5 to 10 grams கம்மி பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஏன்னா நீங்கள் பிஸ்தா எசன்ஸ் அந்த மாதிரி எசன்ஸில் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அதில் சுகர் இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி நம்ம ஒயிட் சாக்லேட்டும் நல்லா சுகர் அதிகமாக தான் இருக்கும். அது கூட இந்த எசன்ஸ் ஆட் பண்ணும்போதும் அந்த சுகர் ஆட் பண்ணும்போதும் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோட பிஸ்னஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ரெசிபி. ஸோ நீங்கள் தாராளமாக இதை அப்படியே ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பிஸ்தா எசன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது வெறுமனே அந்த பிஸ்தா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் அதில் ஹாஃப் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதனோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினண்ட்டாக தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். பேக்கிங்க்கு எப்பவும் போல் 180 degree 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 25 to 30 minutes. இது ஒரு வோல்டேஜுக்கும் டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. அண்ட் நான் இன்றைக்கி 1/2 kgக்கு 8 inch டின் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 inch கூட யூஸ் பண்ணலாம். டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ண வைங்க. நான் இன்றைக்கி பிஸ்தா மேலே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக் பீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த ரெசிபியில் செஞ்சு முடிக்கும்போது ப்ரீஹீட் டைமும் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes எனக்கு ஆச்சு. 30 minutes பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. கலர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சூப்பராக வந்திருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.